Hi friends, welcome to Kolkata Tamilchi. இன்னைக்கான வீடியோ என்னன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் நிறைய சிஸ்டர் பிரதர் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சொன்ன சஜஷன் வச்சு இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் நானே வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட இது சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து என் கூட சேனலில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து கிளம்பும்போது சத்தீஸ்கர் வரும்போது ஒரு 4-5 வருஷம் இங்கே தான் ஓட போகுது அப்படின்னு நினச்சி வந்தேன். வரும்போது கொஞ்சம் பயம் வேறு இருந்துச்சு, சத்தீஸ்கர் எப்படி இருக்குமோ, வெஸ்ட் பெங்கால் நமக்கு ரொம்ப பழகிடுச்சு. ஒரு 4-5 வருஷம் கிட்டே இருந்திருக்கேன். அதனால் பழகின இடத்துலேருந்து மறுபடியும் கிளம்பி வரோமே அப்படின்ட்டு நான் நினச்சேன். பட் அதை விட பெட்டராக இருந்துச்சு சத்தீஸ்கர் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பழைய தமிழ்நாடு. இப்போ வந்து நம்ம ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டோம், மாடர்ன் ஆகிட்டோம். பட் இவங்க வந்து அந்த மாடர்ன்லாம் ஆகாமல் அவங்க கல்ச்சரை நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. கல்யாணமான சுமங்கலி பொண்ணுங்க வந்து கண்ணாடி வளையல் போடணும், மெட்டி போடணும், காலில் கொலுசோடு தான் இருக்கணும். அதெல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இப்போ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து நம்ம ஊர் காய்கறிகள் நிறைய இங்கே கிடைக்குது. பட் வெஸ்ட் பெங்காலில் வந்து பெரிய பெரிய கத்திரிக்காய் கிடைக்கும். இங்கெல்லாம் குட்டி குட்டி கத்திரிக்காய், முள்ளங்கி அது எல்லாமே கிடைக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சத்தீஸ்கர். நான் ரொம்ப விரும்பி ஹாப்பியாக ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த சத்தீஸ்கரில். இங்கேருந்து கிளம்பி ஜார்க்கண்ட் போகிறோம். ஹஸ்பண்டுக்கு அங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. ஜார்க்கண்ட்னா வெஸ்ட் பெங்கால் பார்டர். இந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜோட இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், அந்த பக்கம் ஜார்க்கண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெங்காலி கல்ச்சர்லாம் கூட மிக்ஸ் ஆகிருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போனால் தான் தெரியும் அங்கே என்னென்ன கிடைக்கும், அங்கே கல்ச்சர் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன நம்ம சமைக்கிற பொருள் என்னென்ன கிடைக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். வெஸ்ட் பெங்காலில் புளியெல்லாம் அப்படியே அந்த ஓடு இருக்குல்லையே அதை உரிச்சிட்டு அப்படியே அதுக்குள்ளே இருக்க கொட்டையோடு தான் விற்பாங்க. ரொம்ப காயவே வச்சுருக்க மாட்டாங்க. அதை தொட்டாலே அவ்வளோ ஈரமாக இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி கொட்டை நிற்கின புளி அது எல்லாமே கிடைக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அங்கே போய் என்னென்ன கிடைக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்து தேங்காய்லாம் கூட வந்து கிடைக்கும். பட் ஆனால் மட்டையோடு தான் கிடைக்கும். மட்டை தேங்காய் தான் கிடைக்கும். நம்ம தான் அந்த மேலே இருக்க நாரெல்லாம் உரிச்சிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சத்தீஸ்கர். நெக்ஸ்ட்டு ஜார்க்கண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் ஜார்க்கண்ட் பற்றி இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு மனசில் நினச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். நான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்லேயே வந்து 2-3 ஸ்டேட்டில் வாழ்ந்த பொண்ணு நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2 ஸ்டேட் பார்த்துட்டோம். 2 ஸ்டேட்டு கம்ப்ளீட்டாக வாழ்ந்து அங்கே என்னென்ன இருக்குது, அங்கே கல்ச்சர் என்ன, அங்கே என்ன பொருள் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு 2 ஸ்டேட்டை அப்படியே அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டேட்டும் போகிறோம். அப்படி யாராச்சும் இருக்காங்களா? பல ஸ்டேட்டுக்கு போவாங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போய் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சும்மா வீடியோ போடுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் தான் 3வது ஸ்டேட்டுக்கும் போய் அங்கே பற்றின வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது. உங்களோட சப்போர்ட்டை வச்சு தான் நான் எந்த அளவுக்கு வீடியோ பண்ணுறேன் அப்படின்ட்டு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடு எப்படி காலி பண்ணுறோம், அங்கே இருக்கிற புது வீடு எப்படி இருக்குது, அங்கே கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்லாம் நிறைய வீடியோ இருக்குது நெக்ஸ்ட்டு. ஸோ அது எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.